மதி ரொம்ப நேரமாக வெளியே உட்காந்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து மலர் வராங்க, வந்து பக்கத்தில் உட்கார்றாங்க. என்ன மதி, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே மதி அமைதியாக இருக்காங்க. அவங்க மாமியார் மாமனாருக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. ஆமாம், இவங்க 2 பேரும் போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த மதி ஏதாவது பேசி உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மாமனார் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த மதி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ மட்டும் வந்தா, கண்டிப்பா நான் அந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுக்குடி போன வீட்ட விட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கண்டிப்பா அந்த மதி வீட்டுக்குள்ள வரமாட்டா. சுரேஷ் வந்து வர விட மாட்டான். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எவ்ளோ பேச்சு பேசினான். மலரையே மரியாதை இல்லாம நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்குறா. ஆனா, மலர் அதெல்லாம் மறந்துட்டு மதிய வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு நெனைக்கிறா. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு இரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கலாம் சரியா? நீ அமைதியா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள இருக்காங்க. மலர் வந்தவுடனே பின்னாடியே பாக்கியராஜும் வராரு. வந்தவுடனே இங்க பாரு மதி, இது குடும்ப பிரச்சனை. அதுக்காக இந்த மாதிரி வந்து வாசல்ல உட்காரக்கூடாது. நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் சுரேஷ் கிட்ட பேசுறேன். நீ வா உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல, நான் வரவே ஏன் அது இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. இல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மரியாதை இல்லாம நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்? இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே நான் மரியாதை குடுத்து தான் நடந்துக்கிறேன். நான் வேலைக்கு போறேன். என்னால வீட்ல எந்த வேலையும் செய்ய முடியல. வரேன் அவ்வளோதான். அதுக்காக குடிச்ச டீ டம்ளரை எடுக்கணும். அவரு கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸ எடுத்து வைக்கணும். இதெல்லாம் என்னங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு அம்மா, அப்பா புள்ளைய வளர்க்கும்போது, "இங்க பாரு, டீ குடிச்சா கொண்டு போய் டம்ளர போடணும். அழுக்கு துணிய அழுக்குல போடணும்." இதெல்லாம் சொல்லிக் குடுக்காமலா வளர்த்துருப்பாங்க? எங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்து தான் வளர்த்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நாங்க கரெக்ட்டா பண்ணுவோம். இன்னொருத்தவங்களுக்கு நாங்க கஷ்டத்த குடுக்கவே மாட்டோம். கடைசில அவங்க என்ன கேட்குறாங்க, "உங்க அம்மா, அப்பா உன்ன சரியா வளர்க்கலன்னு" சொல்லிட்டு. இது எந்த வகையில நியாயம்? எப்படி கண்மூடித்தனமா புள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? அதுவும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் தான் சப்போர்ட் பண்றீங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்ளோ பேச்சு பேசுறாங்க. நீங்க எகுத்து இது தப்பு, இது சரின்னு நீங்க 2 பேர் பேசுனீங்கன்னா, அவங்க இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட்டு தான் மதி. ஆனா அம்மா, அப்பாவ எதிர்த்து நாங்க பேச மாட்டோம். சின்ன வயசுலேருந்தே எங்கள அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். நல்லா பேசுறீங்க நீங்க. அப்படிதான் கேட்டுப்போன்னு சொல்லிட்டு. நீங்க கேட்டீங்க சரி. ஆனா உங்கள நம்பி ஒரு பொண்டாட்டி வந்திருக்கா. அவளுக்கும் சேர்த்து ஒரு பாதிப்பு வந்தா அப்படியே தான் இருப்பீங்களா? அப்படின்னு மதி கேட்குறாங்க. பேசுங்க பாக்கியராஜ், நீங்க சொல்லுங்க. மதி கேள்வி கேட்குறாள்ல, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே! நல்லா மாட்டி விட்டாளே! நான் போய் என்ன சொல்றது? வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, அப்பா பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் யோசிக்கிறாரு. சரி, இனிமே வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நீ உள்ள மட்டும் வாம்மா! எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் வரவே மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க மாமியார், மாமனார் இதெல்லாம் பார்க்குறாங்க. என்னங்க, இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. நீங்க ஃபோன் பண்ணுங்க. சுரேஷ வர சொல்லுங்க. அப்புறம் வந்து மாப்பிள தங்கராஜ் அவர வர சொல்லுங்க. எல்லாரையும் வர சொல்லுங்க. இவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரேடியா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரு இரு, சுரேஷ் இப்ப தான் வேலைக்கு போயிருக்கான். அவன உடனே நம்ம வந்து தொல்ல பண்ணக்கூடாது. அவனே ஃபோன் பண்ணுவான், வெயிட் பண்ணலாம் இரு. அந்த பொண்ணு வெளியவே இருக்கட்டும், ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுரேஷ் ஃபோன் பண்றாரு. என்னப்பா, அவ வீட்ட விட்டு வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அப்படின்னு கேட்குறாரு. அத ஏன்டா கேட்குற? ஐயோயோயோயோ! அப்பா தாங்க முடியலடா. அந்த பொண்ணு வீட்ட விட்டுலாம் போகல. வாசல்ல உட்காந்துட்டு இருந்ததுல நீ போகும்போது, அதே இடத்துல தான் இருக்கு. போறவங்க, வரவங்க எல்லாரும் வந்து கேள்வி கேட்டு போறாங்க. என்ன உங்க மருமகளுக்கு உங்களுக்கும் சண்டையா? வீட்டு வாசல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமா இருக்குடா. போற பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே. எதுக்கு வாசல்ல போய் உட்காரணும்? யார அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு அவங்க அப்பா. நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. ஐய்யய்யோ! நான் சொல்ற பேச்செல்லாம் உன் பொண்டாட்டி கேட்க மாட்டாப்பா. அவ வச்சது தான் சட்டம். அங்க வெளிய போய் மலரு, அப்புறம் பாக்கியராஜ் எல்லாரும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சட்டமா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. என்னங்க ஃபோன குடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுறாங்க. சுரேஷே, அந்த பொண்ண வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா வீடு 2 ஆயிடும் சுரேஷு. என்னால அத தாங்கிக்கவே முடியாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது. ஏதோ தெரியாம உன் வாழ்க்கைய நாங்க அழிச்சிட்டோம்.
மாப்பிள்ளை சொன்னாருன்றதுக்காக அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுடா. இங்கே பாரு, என்ன பேசினாலும் சரி, மனசு மட்டும் மாறிடாத. அந்த மதி வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சா வீடே ஒன்றுமே இல்லாமல் போயிடும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சரிம்மா, நீ அமைதியாக இரு, அவள் போகிறாளான்னு பார்க்கலாம், இல்லைனா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அங்கேருந்து எப்பவும் போல் சுரேஷ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு மதியை. ஓ, நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. பாத்தியாடா பாத்தியா, திமிர் பிடிச்ச எப்படி உக்காஞ்சிட்ருக்கான்னு பாரு. மலர் போய் கூப்பிட்டா, அப்புறம் வந்து பாக்கியராஜ் போய் கூப்பிட்டாங்க, வர முடியாதுன்னு சட்டமாக உக்காஞ்சிட்ருக்காடா நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருமா, நான் அவளை போய் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சுரேஷ் வராரு. அங்கேருந்து மலர் வராங்க, பாக்கியராஜும் கூட வராங்க. இங்கே பாரு சுரேஷ், நீ பண்ணுறது தப்பு தான். வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னேன். அவள் உட்காந்துட்டு இருந்தா போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். ஒரேடியாக வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். என்ன தப்பு இது? இது எந்த வகையில் நியாயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு பொண்டாட்டினா புருஷனுக்கு எல்லாமே செய்யணும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னா அப்படி தான் அவங்க அம்மா வீட்டில் தான் போய் இருக்கணும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. சுரேஷ், ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு. நீ வந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டில் தப்பு சரி எல்லாமே நடக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுத்து சொல்கிறது தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஒரேடியாக அனுப்பி விடக்கூடாது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்ன மலரே, நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அவங்கிட்ட? சுரேஷே, நீ போடா, நீ போய் என்ன பண்ணணுமோ பண்ணு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வெளியே வராரு. அப்படியே மதி பார்க்குறாங்க, எதுவுமே பேசல. ஏய், என்ன உனக்கு திமுறா? எதுக்கு போகிறேன்னல்ல, உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இது மாதிரி வாசலில் உக்காஞ்சிட்ருக்க? என்ன அப்படியே உள்ளே சேர்த்துப்பாங்கன்னு பார்க்குறியா அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ளே என்னை சேர்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல, எனக்கு தோணுச்சு நான் இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா அப்பா என்னால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த இடத்துல என் பொண்ணு நிம்மதியாக இல்லை, வாழாமல் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு இதெல்லாம் தெரியுதா? உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு எல்லாம் தெரியுதா? அப்படி தெரிஞ்சால் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா புகுந்த விட்டா அனுசரித்து போவேன். உனக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. எது எடுத்தாலும் அப்படியே ரூடாக பேசுறது, நீ தான் உனக்கு அப்படி பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிறது, மற்றவங்க எல்லாரையுமே இலக்காரமாக கேவலமாக நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. யார், நானா? போய் உங்கள் அம்மா கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயும் கேளுங்க. ஏய், எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசினா அவ்வளோதான், நீ எங்கள் அம்மா அப்பான்னு உங்கள் வாயில் வரவே கூடாது, அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவங்கள பற்றி நான் தப்பாக பேசக்கூடாதா? அப்போ நீங்கள் எதுக்காக என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் வாசலில் கொஞ்சம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. ஆமாம், நீ உட்காந்துட்டா சுற்றி இருக்கவங்களாம் எங்களை தானே கேள்வி கேட்குறாங்க, எழுந்துரு கிளம்பு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. விடுங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே ஓடி வராங்க, அவங்க மாமியார் மாமனார் எல்லாருமே. இங்கே பாரு சுரேஷ், கையெடு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியத்தை தடுக்கிறாரு. இல்லை, இவன் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, போடி, விட்டு வெளியே போ 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 ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுக்கிற எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. என்ன சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க சுரேஷை. இல்லை, இவன் இனிமேல் இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே தங்கராஜ் வராரு. என்ன வீட்டு வாசலில் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, இவளை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னேன், ஆனால் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டா, வீட்டை விட்டு போக மாட்டா, வாசல்லையே உட்காந்துட்டு அடம் பிடிக்கிறா, அதான் இழுத்துவோம் வீட்டுக்கு போகணுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னம்மா, என்னதான் பண்ணிகிட்டு இருக்கே நீ? சரி, வீட்டு விஷயத்தை வெளியே பேச வேணாம், எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, மாப்பிள்ளை சொல்கிறாரு, உள்ளே வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மாமனார் 2 பேருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க. மதி உள்ளே வா, போய் பேசிக்கலாம் அப்படின்னு மலர் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்கா சொல்லு. உங்கள் வீட்டுக்கு போனால் போயிருக்கணும், எதுக்காக வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். இங்கே பாருங்கள், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எதுக்காக வீட்டுக்கு விட்டு வெளியே போகணும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒன்று குடும்பத்தை அனுசரித்து நடந்துக்கணும், நீ அதையும் பண்ண மாட்டேற, வீட்டில் இருக்கவங்களை எல்லாருக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, மன்னிப்பும் கேட்க மாட்டேற. சரி, ஒரு மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க. பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாமா, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள், வரட்டும். எதுக்காக எங்கள் அம்மாவை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்கள் அடிக்கடிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வர சொல்கிறதுக்கு? அவங்க எதுக்காக இங்கே வரணும்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க? உங்ககிட்ட போய் என்ன பேசுறது? நீ யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்ற, நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்ற, உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு.
மாமா நீங்கள் ஃபோனை போடுங்க வரட்டும் அவங்க வந்து பேசி கீசி அனுப்பி விடலாம் இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள இதோ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சம்மந்தி என் பொண்ணு ஏதாவது பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறாங்க மதியோட அம்மா அப்பா 2 பேருமே. ஆமாம்மா உன் பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்கிறா சொல்கிற பேச்சை கேட்க மாட்றா இப்போ தான் நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க நீங்கள் 2 பேரும் வாங்க வந்து உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க உங்கள் பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ வரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி வராங்க. என்ன மதி என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க எத்தனை வாட்டி நாங்கள் வரது உங்ககிட்ட போன வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா அவங்க என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு தானேடி பெரியவங்க தானே கேட்டுட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை வச்சுட்டு இங்கே எங்களால் மல்லு கட்டவே முடியாது உங்கள் பொண்ணை தயவு செய்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள எப்படி பேசுகிறீங்க அது எப்படி இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லையே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்றாளே அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்த ஒரே ஒரு வாட்டி என் பொண்ணை விட்டுருங்க அடுத்த வாட்டிலேருந்து அவள் அப்படி பண்ண மாட்டா அவளுக்காக நாங்கள் 2 பேரும் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி அமைதியாக இரு பேசாத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டோன்னே அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு மதி நீ நம்ம வீட்டில் இருந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னை ஏம்மா கோவப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு வெளியே வராங்க. இங்கே பாருங்கள் என் பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் இனிமேல் அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதுதான் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு வாட்டி உங்கள் பொண்ணு தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு உங்கள் மாமனார் மாமியார் 2 பேருமே சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து அப்படி கிளம்பி போகிறாங்க. சரி விடுங்க பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு எடுத்து பிரித்து வைக்கலான்னு பார்த்தா ஆனால் பிரித்து வைக்கவே முடியலையே ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருதுங்களே. பார்க்கலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடச்சா அந்த மதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அதுதான் நல்லது. மதி இந்த வீட்டிலலாம் வாழவே கூடாதவ அவளுக்கு எவ்வளோ திமுரு எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு தங்கராஜ். மதி ரூமில் இருக்காங்க சுரேஷ் வராரு. மதியம் அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சாப்பிடல தனி குடிக்கல எதுவுமே பண்ணல அமைதியாக படுத்துடுறாங்க. சுரேஷ் இதெல்லாம் பார்க்குறாரு. திமிர் பிடிச்சவ எப்படி இருக்கா பாரு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு இப்போ போல் படுக்கிறாரு. அங்கேருந்து மலர் வராங்க. மதி மதி அப்படின்னு கூப்பிட்றாங்க எழுந்து வராங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் சாப்பிட்டு படு சாப்பிடாம படுக்கிற இந்தா இதில் தோசை இருக்கு பாரு அப்படியே சாப்பிட்டுட்டு கொடு நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே எனக்கு பசிக்கல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதி இப்படி பண்ணிகிட்ருக்க சாப்பிடாமலாம் படுக்காது நீ சாப்பிடு ப்ளீஸ் நான் சொன்னால் கேட்பல அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. சரி இப்போ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்கள நான் எவ்வளவோ திட்டிட்டேன் ஆனால் அவங்க எனக்கு கொண்டு வந்து தோசை கொடுத்துட்டு போகிறாங்க எவ்வளோ நல்ல மனசு இல்லை இந்த மாதிரி தான் விட்டு கொடுத்து போகணும் மனசுக்கு பிடிச்சா தானே விட்டு கொடுத்து போக முடியும். இந்த குடும்பத்தில் இருக்க யாரையுமே எனக்கு பிடிக்கல இவரையும் பிடிக்கல அவங்க அம்மா அப்பாவையும் பிடிக்கல நான் எப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் வராங்க மலர். இங்கே பாருமா இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு இந்த கறி தூக்கு பண்ணிவிடு எல்லாம் பண்ணிவிடு சரியா வாய்க்கு ஏதோ இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படியே இந்த மட்டன் சூப் இருக்குல்ல அதை கொஞ்சம் வச்சிருமா தொண்டை கரன்னு இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியே மலர் பார்க்குறாங்க. சரி அத்தை நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே இதுங்க 2 தின்றத்தை நிறுத்தாதுங்க போல இருக்குது என்ன வெரைட்டியாக தின்னுதுங்க கொடுத்து வச்சுதுங்க இதுங்க அப்படின்னு மதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே அவங்க மாமனார் மாமியார் 2 பேருமே பார்க்குறாங்க. திமிர் பிடிச்ச இப்போ தான் எழுந்து வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மலரே உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுனா நீ மதியை கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாருமே சொல்ல தேவையில்லை நான் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவகிட்ட போய் நம்ம வாயை கொடுக்குறோம் பாரு நீ பேசவே பேசாத அமைதியாக இரு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசிக்கிறாங்க. அங்கேருந்து எப்பவும் போல் போகிறாங்க. அக்கா உங்களுக்கு ஏதாவது நான் செய்யட்டுமா செய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி உங்களால் எப்படி என் மேலே கோவமே இல்லாமல் இருக்க முடியுது எனக்கு அது தெரியல நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மதி இப்படி பேசிகிட்ருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல ஏதோ நீ பேசிட்ட கோவத்தில் பேசிட்ட ஆனால் நான் வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி அவங்கெல்லாம் எது சொன்னாலும் அனுசரித்து போகிறேன் ஆனால் வெளியெல்லாம் அப்படி இல்லை மதி யாராவது ஏதாவது சொன்னால் திருப்பி உடனே நான் பேசிடுவேன் தெரியுமா என் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க அம்மா அப்பாவை நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தப்பு இல்லை அதுக்காக இந்த அளவுக்கா ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக நம்மளை நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பழகிடுச்சு மதி நான் வந்து பாரு
அடுப்பங்கரையிலேயே தான் நான் இருப்பேன். எப்போவுமே எனக்கு சமையல் ரூமில் தான் வேலை. வேறு எங்கேயுமே நான் அவ்வளோவா வேலை செஞ்சதே கிடையாது. நானும் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் பாக்கியராஜ் வந்து அம்மா, அப்பாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. விட்டு கொடுத்து போ மலர், விட்டு கொடுத்து போ மலர். எது கேட்டாலும் இந்த வார்த்தை தான் சொல்லுவார். அதனால் எனக்கு பழகி போச்சு. சரி வாழ வந்துட்டோம். அதுவும் அம்மா, அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பரவாயில்லை. நான் வேற பாக்கியராஜ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் எப்படி அவர் விட்டு கொடுத்துட்டு போக முடியும்? அவருக்காக இந்த வீட்டில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி, இவங்க இப்படி வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? ஒரு வேலைக்காரங்களை வைக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். வீட்டில் இருக்கவங்களே வேலைக்காரங்க மாதிரி நடத்தினா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. எல்லாம் புரியுது மதி, ஆனால் என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு எனக்கே தெரியல. என்ன பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்தவனே தான் எனக்கே தெரியும். நீ தான் எல்லாத்தையுமே சொல்கிற. அது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. திடீர்னு இந்த இதை செய், அதை செய், இதை செய், அதை செய் அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் அனுசரித்து செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த வரன் அப்படி. இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. பார்த்துக்கலாம். சரி மதி, எனக்கு இந்த வேலை மட்டும் போதும் சரியா? நீ போய் ரெஸ்ட் எடுத்துனா எடு. நீ வேறு சரியாக நைட்டு தூங்கியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் தங்கராஜ் இருக்காரு. ரேவதி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்து அப்படி நிற்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு இட்லி வைக்கட்டுமா? வை அப்படின்னு சொல்கிறாரு. இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சிட்ருக்காங்க. அப்படியே சாப்பிட்றாரு. நக்கலாக பார்க்குறாரு. என்னங்க நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க மாமியார் பார்க்குறாங்க. ஆ நல்லா தான் வை. இங்கே என்ன குறையா என்ன? நல்லா 2 3 சட்னி தானே இருக்குல்ல, நல்லா என் பிள்ளைக்கு வை. நீ சாப்பிட்றா தங்கராஜ் நல்லா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா என்ன நடந்ததுன்னு? சொல்லுடா என்ன? இவ வீட்டில் அந்த மதி இருக்கால்ல, ஆமாம் அவள் தான் ரொம்ப திமிர் பிடிச்சவளை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. ஆமாம் அவள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கா. நான் நியாயமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை. நான் தான் அடிக்கடிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய், அவங்க வீட்டு பிரச்சனைக்கு நீ ஏண்டா போகிற? நீ எதுக்கு போகிற? தேவையில்லாமலாம் நீ போயிட்டுருக்காத. உனக்கு 1000 வேலை இருக்குடா. நீ நல்லா போய் உன் வேலையை பார்த்தா தான் உனக்கு நிறைய காசு. அதை விட்டுட்டு அங்கே போய் எதுக்குடா உட்காந்துட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு மட்டும் என்ன போகணும்னு ஆசையாக என்ன? என்னோடய மாமனார் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை நீங்கள் வாங்க, மாப்பிள்ளை நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிடுறாங்கம்மா. அதனால தான் என்னையும் ஒரு பெரிய மனுஷனாக மதித்து அடிக்கடிக்க கூப்பிடும்போது நான் எப்படிம்மா போகாமல் இருக்க முடியும்? ஆனால் அங்கே போனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, உன்னோட வேலை தான் உனக்கு முக்கியம். எது நடந்தாலும் சரி, உன் வேலையில் நீ கரெக்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டில் ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்களா? வந்த மருமகளை ஒன்று பரவாயில்ல ஏதோ சமைச்சிட்டு இருக்குது, இன்னொன்று எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கு? ஏன் பெரியவங்களை எதிர்த்து பேசாமல் இருக்க முடியாது அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மதி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நியாயமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணியெல்லாம் நீ விட்டே கொடுக்க மாட்டல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நான் அதுக்காக சொல்லலைங்க. உண்மையாகவே மதி வந்து தப்பு எது சரி எதுன்னு எல்லாமே புரிஞ்சு தான் நடந்துப்பா. ஆமாம், புரிஞ்சு அப்படின்னு நடந்துக்கிட்டாலும் ஐயோ கடவுளே, 2 வாட்டி நான் போனேம்மா அவங்க வீட்டுக்கு. அப்போ கூட ஒரே பிரச்சனை. வீட்டுக்கு வெளியே இருக்கா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கூட பேசியாச்சு. ஐயோ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்ன குடும்பமோ இது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தங்கமானவங்க. யார் தங்கமானவங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்களா அப்படின்னு கேட்குறாரு. டேய், அவகிட்ட எதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? போடா, போய் வேலை இருந்தால் போய் பாருடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாரு. ரேவதிக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. இவர் எப்போ பார்த்தாலும் என்னோடய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறதே ஒரு பொழப்பாக வச்சிட்ருக்காரு. ஏன்னா இவர் இப்படி இருக்காரோ தெரியல. எங்கள் குடும்பத்தில் இவர் என்ன தான் பண்ணோம்? மாப்பிள்ளைன்னு அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு தானே ஆடுறாங்க. எதனா ஒன்று இவரை தானே கூப்பிடுறாங்க. இவருக்கு மனசாட்சியே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படியாவது பிரித்து வைக்கணும், ஒன்றா வாழக்கூடாது, அப்படியே வயிறு எரியுமே இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. என்ன ஏதோ நினைக்கிற போல இருக்கு, மனசுக்குள்ளேயே என்னை திட்டுறியா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. ஐயோ, நான் எங்கே உங்களை திட்ட போகிறேன்? நான் வேறு எதையும் நினச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரடி, நீ எப்போ எப்படி மாறுவ, நீ எப்படி ரியாக்ஷன் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னோட புருஷன் சரியா? நீ எப்போ எப்படி நக்கலாக சிரிக்கிற, மனசுக்குள்ளே எப்படி நினைக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும்டி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்பு. உங்களை பற்றி நான் எங்கே தப்பாக நினைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க.
எங்கே போனாலும் வந்து வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த மனுஷன் உனக்கு கல்யாணம் பண்ணி என்னை வச்சாங்க பார். ஐயோ கடவுளே! எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சொல்லணும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழறனா ஒரு பொண்டாட்டிக்கு என்ன வேணும் என்ன வேணாம், அவன் மனசறிஞ்சு ஏதாவது நடக்கிறாரா? ஏதோ இந்த ரோபோட்டை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு. ஏய் வாராவதி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே! என் வாழ்க்கை சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு. இவர் மூஞ்ச பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ரேவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மலர் வீட்டில் எப்பவும் போல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா மலர், என்னன்னே தெரியல மலர், ரொம்ப காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு காலை என்னென்னு பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரேன் அத்தை அப்படின்னு பார்க்குறாங்க. மலர் ரொம்ப முடியல மலர், உங்களுக்கு வயசாகுதுல்ல அதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர் இப்படி சொல்லிட்ட, எனக்கு போய் வயசாகிடுச்சி சொல்லிட்ட, கால் வலி அவ்வளோதான், ஆனால் எனக்கு வயசுலாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வயசாகி கிழவி, ஆனால் மனசில் அப்படியே குமரி நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிட்டோம், நீ போய் சுரேஷ் அப்புறம் பாக்கியராஜ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாமா, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது அப்படியே பார்க்குறாங்க மதி. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஆமாம் அவள் எல்லாருக்கூடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறா, அவங்க தனியாக தான் சாப்பிடுவா. இங்கே பாரு மலரே, அவளாம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அத்தை அத்தை இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் சாப்பிட்ற டைமில் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிற லட்சுமி, விடு நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே பரவாயில்லம்மா இப்போ நாலு நைட்டுக்கு இதெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது மலருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தான் இருக்காங்க, அதுக்குள்ளே நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நல்ல வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை இவங்களுக்கு. கொடுத்து வச்சவங்க. ஆனால் நான் இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்குனே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ பாக்கியராஜ் வராரு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பாருங்கள், என்னோடய ரூமே இது தான். எல்லோரும் முடியலன்னா அப்படி போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் நான் ரெஸ்ட்டே இந்த ரூமில் தான் எடுக்கணும். பார்த்தீங்களா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம், எவ்வளோ பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் தான் வாஷ் பண்ணணும். இது வாஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்படியே முடியாமல் போய் உட்காருவேன். அதுக்குள்ளே நைட்டு பார்த்தீங்களா அங்கே என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கே எனக்கு நைட் ஆகிடும். அப்புறம் சாப்பாடெலாம் போட்டு மறுபடியும் பாத்திரத்தை கழுவிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் படுப்பேன். அதுக்குள்ளே மலரே மலரே மலருன்னு 50 வாட்டி தண்ணி கொடு, இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. மலர் உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சிடலாமா, வேலைக்கு காசுன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். அப்படியே வெளியே வராரு. அம்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும், சொல்லுடா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கலாமா. ஏன்டா பணத்தை வேஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிற, எதுக்கு வீட்டு வேலைக்கு ஆள், நம்ம வீட்டில் தான் மலர் தான் இருக்கால்ல, அவள் தான் நல்லா சமைச்சு போடுறா, எல்லா வேலையும் செய்கிறா, அப்புறம் எதுக்கு ஆள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலரால் எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல, என்ன செஞ்சிட்டா, சும்மா ஒரு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து கறி குழம்பு வச்சுட்டு ஒரு பிரியாணி பண்ணலை, இதுவா ஒரு வேலை அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி மனசுலேயே நினைக்கிறாங்க. அப்படியே நின்றுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்னக்கா என்ன பேசிகிட்டு இருக்காரு அங்கே போயிட்டு, ஏதோ வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க மலர்கிட்ட. ஐயோ அவர் அப்படிலாம் பேசுகிறாரா, அங்கே ஏதாவது பெரிய சண்டை வந்துட போகுது, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. என்னோடய மாமியாரோ மாமனாரோ வேலைக்கு ஆளெல்லாம் வைக்கவே மாட்டாங்க, என்னை பார்த்தா தான் உங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி தெரியும், அதனால் அவங்க ஆளெல்லாம் வைக்க மாட்டாங்க மதி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க, ஏன்னா ஓசிலி யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, ஆளெல்லாம் வச்சா சம்பளம் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மதி, நீ இருக்கிறது தான் கரெக்டு, உன்னோட இதுலேருந்து மாறவே மாறாத, அப்போ தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோ ஏறி மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிக்கா நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டிங்க, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போயிட்டு உங்கள் பெட்ரூமில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நான் அதுக்குள்ளே இருக்க இந்த பாத்திரம் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டுறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி வேண்டாம் மதி நானே பார்த்துக்கிறேன். என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம், என்னால் முடிஞ்சது சமைக்க தெரியாது எனக்கு நல்லா டேஸ்ட்டாக, ஆனால் இந்த பாத்திரம் தேய்க்கிறது அப்புறம் கொஞ்சம் காய் வெட்டி தருது இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச வேலையாவது என்ன செய்ய விடுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மதி பாதி தேய், நீ மீதி வந்து நான் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே மலர் போகிறாங்க. ஏன்னா இவ பாத்திரத்தெல்லாம் தேய்க்காமல் அப்படியே போகிறா, எங்கே போகிறா இவ அப்படின்னு அவங்க மாமியார் அப்படியே பார்க்குறாங்க. ஓ ரெஸ்ட் எடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மதி பாத்திரம் தேய்க்கிறாங்க. அப்பா நல்ல வேலை தான் பார்க்குறா,
ஓ! இவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா? சூப்பர், சூப்பர். பரவால்ல, பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாமியார் பார்க்குறாங்க. மலர் ரூம்ல இருக்காளா? மலரே! மலரே! இங்க கொஞ்சம் வாயேன் மலரே! என்னன்னு தெரியல. தொண்டை கர 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 கரன்னுக்குது. கொஞ்சோண்டு தண்ணி குடேன். தண்ணி எடுத்தாந்து குடுக்குறாங்க. மலரே! இந்த தண்ணி எடுத்துன்னு போய் வை. மலரே! மலர்ன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மலருக்கு பயங்கரமா கோவம் வருது. ச்சீ! இவங்கலாம் மனுஷங்களா? ஒரு 5 நிமிஷம் காலெல்லாம் வலிக்காது. அவ்வளோ சமையல் பண்ணிட்டு முடியாம வந்து உட்காந்துட்டுருக்கேன். தண்ணி குடு, இத குடு, அத குடுன்னு அவங்களால நான் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறத தாங்கிக்கவே முடியல. இந்த மாரி ஒரு மாமியார் யாருக்குமே கிடைக்கவே கூடாது. இவங்கலாம் மருமகளா தானே இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க மாமியார்லாம் இவங்கள போட்டு இப்படியா கொடுமைப்படுத்துனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு அவ்வளோ கோவம் வருது. பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் எதுவுமே பேசாம உள்ள போறாங்க. இது எல்லாமே பாக்கியராஜ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் டென்ஷன் ஆகுறாரு. மலர் மலரு, அம்மா இனிமே கூப்பிட்டா நான் போறேன். நீ போ மலரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுமா என்ன? என்னடா மலர கூப்பிட்டா நீ வர? ம்மா அவளுக்கு முடியலம்மா. காலெல்லாம் வலிக்காதா? கால்லேருந்து சமைச்சிட்டு இருக்கா. அதனால போய் ரெஸ்ட் எடுக்கிறா. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. ஆமா, ஆமா பொண்டாட்டிய விட்டு குடுக்காம வாழ்வீங்களே அப்படின்னு சொல்றாங்க.